வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நண்பர் மூலிமா எனக்கு கிடைச்ச ஒரு கதை. இந்த கதையை கேட்கும்போது எனக்குள்ள பல கேள்விகள் வந்தது. இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களோட என்னால் ஒன்றி பார்க்கவும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாங்க. என்னென்னா, இது ஒரு பழைய காலத்து கதை. ஆல்ரெடி இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ கேட்கும்போது ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு, ஒரு மலை இருக்குது. அங்கே ஒரு கிராமம் குடியிருக்காங்க. நிறைய மக்கள், குழந்தைகள் இருக்காங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக வந்துட்டு போயிட்டு நல்ல ஒரு இயல்பான வாழ்க்கையை வந்துட்டுருக்காங்க. அந்த கிராமத்தை சுற்றி ஒரு பெரிய காடு இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ளே தான் அவங்க வேலை எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் ஒன்று இருக்குங்க. அது அந்த ரூல் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூல் என்னென்னா, அந்த கிராமத்தை ஆட்சி செய்கிற ஒரு அரசன் அப்படிங்கிறவர் 5 வருஷம் மட்டும்தான் அதில் ஆட்சி செய்யணும். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த அரசரை கொண்டு போய் அந்த கிராமத்துக்கு வெளியே அந்த கிராமத்துக்கு வெளியே அந்த காட்டுகளை கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த காடு எப்பவுமே ஒரு மர்மமான காடு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திகிலான இருக்கும். அங்கே போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை. வியாபாரத்துக்கு போனவங்க, ஒரு வேளை இந்த காட்டை தாண்டி போவோம், இதுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறவங்க எல்லாமே செத்து போயிடுறாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை. மக்கள் எதுக்கு அந்த ரூலை கொண்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஆட்சி செய்கிறவங்க நல்லா ஆட்சி செய்யணும், மக்கள் நல்லது பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம வாழ போடுறதில்ல. ஸோ இந்த 5 வருஷம் மக்களை நல்லது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரூல் கொண்டு இந்த கிராமம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு அந்த காலம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு வயசானவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணிட்டு போகிறோம் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்சி பொறுப்பு வந்துடுவாங்க. அவங்க அந்த மக்களை கண்டுக்காமல் விட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, அதாவது சாகிற காலத்துக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கிற காலத்தை கழிச்சு அப்புறம் தான் காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுங்க. இப்படி தாங்க போயிடுது. இது நடந்து வர 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 மக்கள் என்ன இப்படி ஒரு ரூல் கொண்டு வந்தோம் நம்ம கிராமத்தில், ஆனால் அது தப்பாக போயிட்டுருக்கே, வேறு இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. வேறு வழியும் இல்லை, கிராமத்தோட ரூல் அப்படி தான். ஸோ யார் இந்த வாழ்க்கை விருப்பம் இல்லாதவங்களாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடுவாங்க. அவங்களால எவ்வளவு துன்பம் தர முடியுமோ, அவங்களால எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ, மக்களுக்கு துன்பம் தர்றது வேறு விஷயம், பட் அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. முடிஞ்சிச்சு. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. அப்போது இந்த வருஷமும் அந்த 5 வருஷம் முடிஞ்ச அடுத்த 5வது வருஷம் பார்த்திங்கன்னா, எல்லாம் பொதுக்கூட்டம்லாம் கூட்டிக்கு இந்த வருஷம் யார் வரப்போகிறா அப்படின்னு கேட்கும்போது ஒரு இளைஞன் நான் வரேன், இந்த 5 வருஷம் நான் ஆட்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி இருக்குது. வயசு பையனாக இருக்க நீ ஏப்பா இந்த ஆட்சிக்குள்ளே வர, 5 வருஷம் கழிச்சு நம்ம அந்த காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க, அங்கே போனவங்களாம் யாரும் வெளியே வந்ததில்லை, நீ மட்டும் ஏன் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இளைஞன் இல்லைங்க, நான் பரவாயில்ல, நான் பண்ணுறேன், மக்களுக்கு நன்மை பண்ணணுன்னா நான் அது எந்த வயசில் பண்ணேன் என்ன, 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உருவோடு இருப்பேனா இல்லையான்னு யாருக்கு தெரியும், இருக்கிற காலத்தில் நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். எவ்வளவோ தடுக்கிறாங்க, எல்லாரும் புத்திமதி சொல்கிறாங்க, யாரும் அந்த பையன் கேட்கல. கடைசியில் அவனே அரசனும் ஆகிட்டான். மக்கள்லாம் சிரிக்கிறாங்க, பாதி மக்கள் அவன் மேலே பரிதாபப்படுறாங்க. என்ன பண்ணுறது, அவன் ஒத்துக்கிட்டான்ல அப்படிங்கிறனால அவனுக்கு கொடுத்துட்டாங்க. நாட்கள் தொடங்குது, அவன் நல்லா ஆட்சி பண்ணுறான், மக்களுக்கு நிறைய நன்மை பண்ணுறான், மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் மக்கள், அடடா இப்படி ஒரு பையன் நமக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கானே, 5 வருஷம் கழித்து இவன் காட்டுக்குள்ளே போயிட்டான்னா நம்மளை யார் அடுத்து காப்பாற்ற போகிறா, இப்படி போய் மாட்டிக்கிட்டானே, ஒருவேளை நம்ம ரூலை மாற்றிக்கலாமா,
பொதுக்கூட்டம்லாம் கூட்டி இல்லை இவனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படிங்கிறவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எழுதப்பட்ட ரூல் எழுதப்பட்டது தான், 5 வருஷம் தான் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ளே தான் அவனை கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வருது. நாட்கள் போகுது, ஒவ்வொரு வருஷமும் போகுது. கடைசியாக எல்லாரும் எதிர்பார்த்த அந்த 5வது வருஷம் வருது. சொல்லப்போனால் மக்கள் பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் அவன் இருக்கணும், அவன் இன்னும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரூலை மீற முடியாதனால அவனை அனுப்ப ரெடி ஆகிட்டாங்க. ஊரே படை திறந்து அவனுக்கு பிடிச்சது, அவனுக்கு எவ்வளோ மகிழ்விக்கணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு அவனை கடைசி நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவனை சந்தோஷமாக இருக்க வச்சு அவனை காட்டுக்கு அனுப்ப ரெடி ஆகிட்டாங்க. அந்த அரசன், அந்த சின்ன பையன் இல்லை, ஒரு வயசு பையன் என்ன பண்ணால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். என்னென்ன அவனால் என்ஜாய் பண்ண முடியுமோ, எவ்வளவு மரியாதை செலுத்த முடியும் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறான். கடைசியாக அந்த காட்டுக்கு என்ட்ரன்ஸ், அதாவது அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வரும்போது மக்கள்லாம் திரும்பி, எப்பா நீ இதுக்குள்ளே போனால் வெளியே வரமாட்டார், இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போறியே, என்ன இது எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அரசன் சொல்கிறான், நான் என்ன முட்டாளா, 5 வருஷம் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு திரும்பி காட்டுக்குள்ளே போய் சாகிறதுக்கு, இல்லை மறைஞ்சு போகிறதுக்கு, இந்த மர்மமான விஷயங்களை மாட்டிக்கிறதுக்கு? எனக்கு கிடைச்சது இந்த 5 வருஷம். இந்த 5 வருஷத்தில் என்னோடய மக்களை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணேன். இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் அந்த மர்மமான காட்டை நான் சரிப்படுத்துகிற வேலையை பார்த்தேன். மொதல் வருஷம் அங்கே நிறைய பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, நிறையா மந்திரவாதிகளெல்லாம் வர வச்சு அந்த காட்டுக்குள்ளே போய் பூஜை பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணேன். 2வது வருஷம் அங்கே ரோடு போட சொல்லி, அங்கே போக்குவரத்து வழிகள் பண்ணி, அங்கே பாதுகாப்பு வீரர்கள் கொஞ்சம் பேர்த்த படைக்க அமைச்சு அங்கே என்ன நடக்குது எது நடக்குங்கிறத கண்காணிக்க வச்சேன். 3வது வருஷம் அங்கே வியாபாரம் பண்ணுற பக்கத்து கிராமத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறவங்களை அங்கே வியாபாரம் பண்ண சொல்லி சின்ன சின்ன வசதிகள் செஞ்சு கொடுத்து அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சேன். 4வது வருஷம் எனக்குண்டான அங்கே கோட்டைகளும் போக்குவரத்து வசதிகளும் எனக்கு தேவையான பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டேன். இப்போது என்னோட சேர்ந்து எனக்கு விசுவாசமாக இருந்த என்னோடய மக்கள் சில பேர்த்த நான் அங்கே கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உண்மை என்னென்னா நான் எனக்கான ஒரு நாட்டை நான் உருவாக்கிட்டேன், எனக்கான ஒரு பெரிய கிராமத்தை நான் உருவாக்கிட்டேன். அங்கே போய் இதை விட இன்னும் சிறப்பாக என்னோடய மக்களுக்கு நல்லது பண்ணி இன்னும் நான் ஆட்சி செய்வேன் நம்பிக்கை இருக்குது. இதுதான் நான் செஞ்ச இந்த 5 வருஷத்தில் பண்ண நல்ல விஷயம். என்னால் உங்களுக்கு செய்ய முடிஞ்ச நல்லதை நான் செஞ்சேன். கூடவே ஒரு புதிய கிராமத்தை உருவாக்குற வேலைக்கு நான் செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி அந்த காட்டுக்குள்ளே போகிறேன். நான் இந்த கதையிலிருந்து இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிற விஷயம், இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கிற கதையோட இணைக்க முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையாக இந்த கதையோட பேர் என்ன, இந்த கதை எந்த புக்கில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம நாட்டு நடப்பு, நம்ம தமிழ்நாடு இருக்க சூழ்நிலை இதோட ஒன்றி போகுதா அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த கதையை படிச்சிருந்தீங்கன்னா இதோட விவரம் எனக்கு தெரிவிங்க, நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் மேலும் வளர உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.